எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தி கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகிழ்ந்த அதிசயம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 21/2/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம், தயிர் சாப்பிட்டுட்டு போனா சிறப்பா இருக்கும். இன்றைய திதி சதுர்த்தி, மதியம் 2 மணி 12 நிமிடம் வரை, பின்பு பஞ்சமி திதி. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். யோகம் சுபம் நாம யோகம் மாலை 4 மணி 58 நிமிடம் வரை, பின்பு சுப்பிரம் நாம யோகம். கரணம் பத்திரை கரணம் மதியம் 2 மணி 12 நிமிடம் வரை, பின்பு பவும் கரணம். சந்திராசமும் பூர நட்சத்திரத்திற்கு சிம்ம ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் மற்றும் ராகு பகவான். மீன ராசியில் சந்திர பகவான். நம்ம ஜோதிட குறிப்பில் மாசி மாசத்துக்கு உண்டான பலன்கள் 12 ராசிக்கும் டீட்டெயில்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். கும்ப ராசி, உங்களோட ராசிநாதன் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/11 கூடிய குருச்சாரத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் பயணம் இருக்குது கும்பராசியில. அதுக்கப்புறம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மீன ராசியில நுழைஞ்சிருவாங்க. நல்ல வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்கு உண்டு. உங்களோட சுய முயற்சியில வெற்றி அடையும். உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த காலில் தான் நீங்க நிற்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குப்பளித்தம் நிச்சயமாக நடக்கும். இப்போ உங்க ராசிக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகம் உட்காந்துருக்கிறாங்க. நீங்க எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாசத்துல. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்பம் முதல் 5ஆம் கல்வி வரை படிக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. டிகிரி படிக்கிறவங்களுக்கு தடை ஏற்படும். அது 2 டிகிரி படித்தாலும் தடை தான். பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. போட்டி தேர்வு செய்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானத்தில் தடை உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்தோம்னா, குடும்ப நபரில் யாராச்சும் ஒருத்தங்க டீனேஜ் வயசில் இருந்தாங்கன்னா காதல் வயப்படுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இளைய சகோதரன் சகோதரி அல்லது உங்களோட மாமனார் திருமணமாயிருந்தால் இந்த உறவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். மாசி மாசத்துல கவனமாக இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்காண்டி நீங்க விரய செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது பாத்தீங்கன்னா சுப விரயமாக நீங்க மாத்திக்கலாம். தங்கச்சியா இருந்தா ஒரு கொலுசு வாங்கி கொடுங்க. தம்பியா இருந்துச்சுன்னா ஒரு உங்க வசதிக்கு ஏற்ப ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? அது சுப செலவுல முடிஞ்சிடும். அவங்களுக்கு 20 வயசுக்கு மேல இருந்தா தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் எண்ணங்கள் அதிகமாக வரும் இந்த மாசி மாசத்துல. அடுத்து உங்களுக்கு தாய், கும்பராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாயோட அன்பும் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுல. அதே மாதிரி உங்களோட அம்மாவோட உடல்நல கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அவங்களுக்கும் தொழில் செய்யக்கூடிய நாட்டம் வரும். நரம்பு சம்பந்தப்பட்ட வீக்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் உண்டு அவங்களுக்கும். அதனால கொஞ்சம் அவங்களையும் கவனமா நீங்க பாத்துக்கணும் கும்பராசியில பிறந்தவங்க. வீடு வாசல் சொத்து சுகம் அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அமையும். வாகன யோகம் உண்டு.
நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. பணத்தை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்குறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா கொஞ்சம் செலவு அதிக கொடுத்து செய்யக்கூடிய அமைப்பு வரும். பத்திரப்பதிவாக இருந்தாலும் சரி, அல்லது வண்டியை எடுத்தாலும் சரி, அதோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தையோட அமைப்பு எப்படி இருக்கும்? குழந்தை டீனேஜ் வயசுல இருந்தால் நிச்சயமாக காதல் வயப்பற்றுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் மதம் சம்பந்தப்பட்ட மாறி அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் நாட்டங்கள் அதிகமாக வரும். அட்வைஸ் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்குன்னா, அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அட்வைஸ் அறிவுரையெல்லாம் கூறுவாங்க மற்றவங்களுக்கு. அதுலலாம் கொஞ்சம் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காது அவங்களுக்கு. ஆனா சோம்பல் தன்மை உண்டு. படிப்புல வந்து கவனம் செலுத்த முடியாது. ஓகேங்களா? இப்ப கும்பராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி செயற்கை முறையில முயற்சி பண்ணாங்கன்னா கிடைக்கும். புதுசா திருமணமானவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா செயற்கை முறைக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு அரசியல் வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நிச்சயமாக குறுக்கு வழியில தான் வெற்றி அடையும். இவங்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் வந்து அதிகப்படியாக தான் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் நேரம் அப்படிதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா உண்டு. இதோட தொடர்ச்சி வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்பு, வெளிநாடை பற்றியெல்லாம் நம்ம நாளைக்கு ராசி பலன்களை வந்து பார்ப்போம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட கோரிக்கையை வந்து உங்க ராசிக்கு உண்டான நம்பரை சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எழுதணும். அதாவது கோரிக்கையை வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு நம்பரை இங்க வந்து எழுதுங்க. டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் மட்டும் மாறும். உங்க கோரிக்கையை மாத்தாதீங்க. 90 நாளுக்குள்ளார உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த கோரிக்கையை வந்து மாத்திக்கலாம். திருமணம், வீடு, வாகனம், நகை வாங்குறது, கடன் அடையணும்னு நினைக்க கூடாது. நல்ல வருமானம் வந்தா கடன் அடைச்சிட போறீங்க. இந்த மாதிரி பாசிட்டிவா நினைச்சுங்க. மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 41. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 97. இது அனைத்தும் காமனானது. உங்க ஜாதத்துக்கு உண்டான மாதிரி அதிர்ஷ்டமான எண் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.